வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்களில் குறில் நெடில் இரண்டையும் பார்க்க போகிறோம். குறில் எழுத்துக்கள்லேயும் நெடில் எழுத்துக்களும் எத்தனை இருக்குது, அது என்னென்ன வகை, அதோடைய மாத்திரை அளவு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். குறில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் 5 இருக்குது. நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்தில் 7 இருக்குது. ஓகேவா? குறில் எழுத்துக்களில் உயிர்குறில்னு சொல்லுவாங்க. நெடில் எழுத்துக்களை உயிர் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மாத்திரை அளவுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரில் உயிரெழுத்தான ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 எழுத்துக்களும் ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேவா? அதாவது நெடில் எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா அதிக சவுண்டோடு இருக்கும். அதாவது ஆ அது குறில் எழுத்து. ஆனால் ஆ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. ஏன்னா அது சவுண்டு அதிகமாக சொல்கிறோம். அப்போது நெடில் உயிரெழுத்தோட மாத்திரை அளவு 2 மாத்திரை. ஓகேவா? குறில் உயிரெழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் உயிரெழுத்துக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கு என்ன மாத்திரை அளவு வரும் பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. இது மெய்யெழுத்துக்களில் குரிலும் கிடையாது, நெடிலும் அல்ல. ஓகேவா? அடுத்தது ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அரை மாத்திரை. உயிர் மெய் குறில், அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருது இல்லையா, உயிர் மெய் குறில். அதாவது உயிர்குறிலோட மெய்யெழுத்து சேர்றது பார்த்திங்கன்னா 1 மாத்திரை. உயிர் நெடிலோட மெய்யெழுத்துக்கள் சேர்றது பார்த்திங்கன்னா 2 மாத்திரை. ஓகேவா? உயிர் மெய்க்குறியில் என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா கா, கி, கு, கே அப்படின்னு போகும். உயிர்மெய் நெடில் பார்த்திங்கன்னா கா, கி, கு, கே. ஓகேவா? அந்தமாரி போகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற எழுத்தை மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தா உயிர்மெய் குறில், அதுக்கு 1 மாத்திரை. மீ அப்படிங்கிறது உயிர்மெய் குறில், அதுக்கும் 1 மாத்திரை. இல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, அரை மாத்திரை. டோட்டலாக 2.5 மாத்திரை. அடுத்தது காவியம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாத்திரை அளவு கண்டுபிடிங்க. கா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, உயிர்மெய் நெடில், அப்போது அதுக்கு 2 மாத்திரை. வி அப்படிங்கிறது உயிர்மெய் குறில், அதுக்கு 1 மாத்திரை. யா அப்படிங்கிறது உயிர்மெய் குறில், அதுக்கு 1 மாத்திரை. இம்ங்கிறது மெய் எழுத்து, டோட்டல் 4.5 மாத்திரை. கீழே பௌர்ணமி அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன மாத்திரை அளவு வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதில் என்ன அப்படின்னா, உயிர் நெடிலோட மெய்யெழுத்துக்கள் சேருது. உயிர் நெடில்லாம் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ அவ்வளோலாம் உயிர் நெடில் இருக்குது சொன்னோம் இல்லையா. ஸோ அதோட காவோ சாவோ எந்த எழுத்து சேரும் போது உயிர் நெடில் நமக்கு உயிர்மெய் நெடில் கிடைக்கும். ஓகேவா? அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக போடும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இலக்கண வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.